ஹாய் கைஸ், இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிற பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் மாற்றணும், கொஞ்சம் வந்து நல்லா பண்ணணும்னு சொல்லி தான் சில பொருட்கள்லாம் இப்போ கடைக்கு போய் வாங்க போயிட்டுருக்கேன். அங்கே எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். வாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபிஷ் டேங்க் இன்ன வரைக்கும் செட் பண்ணல. அதுக்கு தேவையான ஃபில்டர் அப்புறம் வந்து லைட்டு எல்லாமே அப்போதான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. அதில் வந்து எப்படி ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன், அங்கே வந்து ரீச் ஆகிட்டேன் நான். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துருந்துச்சு. இப்போ கிடச்சிருமா? இது இப்போ கையோட வாங்கிட்டு போயிடலாண்ணே. என்ன வண்டி? வீகோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஃப்ரெண்டில் வச்சு எடுத்துட்டு போகலாமா? அதை கார்லாம் கிடையாது, வீகோ. ஆமா, ஆக்டிவா மாதிரி. 10 அடி இப்படி எடுத்துன்னு போவீங்க? காமிங்க, நீங்க 10 அடி ரொம்ப பெருசா வெளியில நிக்குதா? வெளியில நாங்க காமிடா அப்படியே. டேய் அட போடா லூசே, பைக்ல வச்சு எடுத்துட்டு. தி நெக்ஸ்ட் டே நேத்தே வந்து அந்த பேனல் வாங்க வேண்டியது. நேற்று பைக் எடுத்துட்டு போயிருந்தனால அவங்க வந்து பைக்ல எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா உண்மைதான், ரொம்ப பெருசா இருக்காது. நான் சின்னதா இருக்கும் தான் நினைச்சேன், ஆனா ரொம்ப பெருசா இருக்கு. சரி, அதான் கார் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு போகலான்னு சொன்னேன். அதான் கார் இப்போ எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். வாங்கிட்டேன்னு சொல்றேன். இது வந்து என் கார் இல்லை, என் ஃப்ரெண்டோட காரு. நான் எப்போ கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான், எப்பவுமே வந்து கொடுத்து அனுப்புவான். இப்போ அவன் காரில் தான் போயிட்டு இருக்கேன். வாங்க போயிட்டு அதை வாங்கிட்டு செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்னன்னா வீடியோ வந்து குவாலிட்டியா தரணும், அதனால தான் இது முக்கியமான வாங்கினதுக்காக ரீசனே. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ யூடியூப்ல இருந்தோ எதுவுமே காசு வந்ததே இல்லை இது வரைக்கும். குவாலிட்டியான வீடியோ தரதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்குறதெல்லாம் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து செட் பண்றது தான் என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். எப்படி செட் பண்ண போறேன்னு தெரியல, பார்க்கலாம். பின்னாடி தான் வந்து செட் பண்ற ஒருத்தன் உட்காந்துருக்கான். இப்போ பின்னாடின்னு சொன்னோன்னா அவன் வந்து மூஞ்சே மறைச்சிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. எதனா செட் பண்ணி சூப்பரா காமிக்கிறேன் பாருங்க லாஸ்டா. ஆனா நானும் அவனை தான் செட் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப். அவன் கேமரால வர மாட்டேங்கிறான். பாட்டு வச்சு வைக்கிறேன். பாட்டு தானே வச்சிடறேன். பாத்தீங்களா? ஏய் என்னடா கேமரா. இந்த இடத்துல தான் வந்து நான் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த செட்டப் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் வந்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொண்டு போனோம் வீடியோ, அதுக்காக தான் வந்து நான் இது சேஞ்ச் பண்ணது. இப்போ பாத்தீங்கன்னா எப்படி வந்து டிசைன் பண்ணலாம், எப்படி செட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அளவு எடுத்துட்டு நான் வந்து மிஷின்ல வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மிஷின் நான் வந்து வாடகைக்கு தான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக வந்து பழகிட்டேன். இது ஒட்டுறதுக்கே தனியா ஒரு க்ளூ இருக்கு. இது நான் ஹார்ட்வேர் கடையில இருந்து தான் வாங்கினேன். என்னோட பழைய செட்டப்ல நான் எடுத்த வீடியோஸ்க்கு 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ்லாம் போச்சு. பட் இன்ன வரைக்குமே அதுல இருந்து எனக்கு ஒரு காசுமே வந்ததே இல்ல. பேக்ரவுண்ட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல குவாலிட்டியான வீடியோ தரதுக்காக தான் நான் இது மாத்துறேனே. ஃபர்ஸ்ட் 2 பேனல் வந்து ஸ்ட்ரைட்டாவும் பேலன்ஸ் இருக்கிறது இப்படி ஓட்டலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ரைட்டா ஓட்டும் போது ரொம்ப ஈஸியாவே ஓட்டிக்குச்சு. இந்த மாதிரி ஓட்டும் போது கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு சீக்கிரம் ஒட்டவே இல்லை. லாஸ்ட் பேனல் ஒட்டிட்டு எல்லாமே தொடச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஒரு பேனலே வெளியில நான் விசாரிக்கும் போது 900லேருந்து 1200 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் 10 ஃபீட் பேனலு. இதே 10 ஃபீட் பேனல் வந்து நான் 500க்கு தான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா கன்யா ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அவங்ககிட்டருந்து தான் வாங்கினேன். நான் பார்கெயின் பண்ணி வாங்கினேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் பார்கெயின் பண்ணி வாங்குங்க. எனக்கு இது ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.